ஃபாடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், இந்த ஆம்பிளிஃபையருக்கு என்ன ஸ்பீக்கர்ஸ் மேட்ச் ஆகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மதுரையை சேர்ந்த கஸ்டமர் ஒருத்தர் நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக மதுரைக்கு ஒரு 5.1 ஆம்ப் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு அவருடைய ஃப்ரெண்டு வந்து நமக்கு இந்த ஆம்ப் வந்து ஆர்டர் கொடுத்தாரு. இந்த ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சிம்பிளாக இருக்கட்டுங்க, ஃப்ரண்ட்டில் அக்ரிலிக் ஷீட்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு கேட்டனால சிம்பிளாக ஜிடெக் கேபினட் தாங்க நம்ம இதில் போட்டிருக்கணும். நீங்கள் ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், உங்களுக்கு எந்த ஒரு இண்டிகேஷன் மார்க்குமே எதுவுமே இருக்காது, சிம்பிளாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அதே மாதிரி இதுக்கு அவங்க சப்வூஃபர் ஸ்பீக்கரும் பாக்ஸும் நம்மக்கிட்டே கேட்டிருந்தாங்க, நாமளும் போட்டுத்தரணும்னு சொல்லியிருந்தோம். இந்த ஆம்பு ப்ளஸ் ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14,000 ரூபா பட்ஜெட் வருங்க. 2.1 ஏன் அவ்வளோ காஸ்ட் வருது நீங்கள் கேட்கலாம். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரும் சரி, உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற சப்வூஃபருக்கு வரக்கூடிய டிரான்சிஸ்டரும் சரி, எல்லாமே நம்ம ஹை குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணாமல் ஸ்பெஷலாக நம்ம போட்டிருக்கிறோம், அதனால தான் இந்த காஸ்ட்டு. அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சப்வூஃபர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எம்எஸ்கேல பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபியூ டேஸில் உங்களுக்கு ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் போட்டே மார்க்கெட்டுக்கு வரப்போகுதுங்க. இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட்ச்லாம் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 15 to 20 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்கேலேருந்து ஒரிஜினல் போட்ட டிரான்சிஸ்டர் 5200 டொஷிபாவில் 2AC சீரியஸில் மார்க்கெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுதுங்க. இதில் நீங்கள் ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம், சப்வூஃபர், மிட், பேஸு, ட்ரிபிள் இருக்கும். ஒரு 3-வே செலக்டர் இருக்குங்க. இந்த 3-வே செலக்டர் எதுக்கு அப்படின்னா யூஎஸ்பி அல்லது பார்த்தீங்கன்னா ஆக்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் நம்ம மிட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நார்மல் பீட்டிலே நாம் மிட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஆம்போடைய ஃப்ரண்ட் லுக் இது தான். ஆம்போடைய பேக் சைடு பார்க்கலாம் வாங்க. ஆம்போட பேக் சைடுன்னு உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஃபியூஸ் வந்துடும். இந்த ஃபியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250 வோல்ட்டு 3 ஆம்பியர் ஃபியூஸ் டு 5 ஆம்பியர் ஃபியூஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது ஃபியூஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆகாது. ஏன் அப்படின்னா ஒரு மினிமமான கரண்ட்டை நம்ம ஷார்ட் பண்ணும்போது தான் அந்த 3 to 5 ஆம்பியர்ன்றது போகும். அதுக்கு மேலே போச்சு நீங்கள் 10 ஆம்பியர் ஃபியூஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஹெவி லோடுக்கு தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஒரு சிலர் கேட்குறாங்க, ஃபியூஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹெவியாக நம்ம சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ரிஸ்கில் தாங்க கொண்டு போய் முடிக்கும். ஏன் அப்படின்னா ஃபியூஸ்ன்றது நம்ம ப்ரொடக்ஷனுக்காக தான். நீங்கள் ஒரு யூபிஎஸ்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹையர் வாட்டேஜ் எடுக்கக்கூடிய எலக்ட்ரானிக் அசசரி இருந்தால் நீங்கள் 10 ஆம்பியர் 15 ஆம்பியர் வரைக்கும் போடலாம். பைக்லாம் பார்த்தீங்கன்னா 15 ஆம்பியர் வரும். ஏன்னா அந்த இடத்துல அது அந்த அளவுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், அதுவும் இல்லாமல் ஆம்பியர் கன்சியூம் பண்ணும். அதனால் பைக்ஸ்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதில் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க. யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதாக ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலும் உங்களுக்கு அந்த ஃபியூஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணாது. ஸோ சப்வூஃபருக்காக வந்து நம்ம பனானா சாக்கெட் கொடுத்துருக்குறோம். ஏன்னா பேனலில் அதுதான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட்டுக்காக நம்ம 2 டிஎம்கே சாக்கெட் கொடுத்துருக்கோம். பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சி இன்புட் கொடுத்துருக்குறாங்க. இதுதாங்க ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு. நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட இன்சைடு பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையர் இன்சைடு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து கஸ்டமர்ஸுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா நிறைய பேர் யூடியூப்பில் இந்த பொருள் இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இந்த பொருளை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸே கேட்குறாங்க. அதுக்கான காஸ்ட் சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து என்னங்க எவ்வளோ காஸ்ட் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஒன்று. நெக்ஸ்ட்டு அவங்களே வந்து நம்ம ஸ்பேர் வாங்கித்தர சொன்னாலும் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாமே கஸ்டமர்ஸுக்கு இப்போ எல்லாமே தெரியும். ஏன்னா யூடியூப் செக்டாரில் எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு போர்டோட விலை என்னன்றது நீங்கள் டைரெக்டாக கடைக்கே கூட போய் கேட்டுடலாம், சரிங்களா? அப்படி கேட்குறம்போது இதுக்கு இவ்வளோ தானே விலை வருது, இதுக்கு அவ்வளோதானே விலை வருது, நீங்கள் ஏன் சேர்த்து சொல்கிறீங்க அப்படின்ட்டு நிறைய கஸ்டமர் வந்து கேட்குறீங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது அந்த பொருளை நம்ம வாங்குகிறோம், இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுனாலோ இன்கேஸ் பாடாமல் போயிடுச்சுனாலோ அதை நம்ம
நம்மளுடைய ஓன் மணிலேருந்து நம்ம போட்டு கொடுக்குற மாதிரி தாங்க இருக்கும். அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டில் வரதை அப்படியே மேக்ஸிமம் இருக்க என்ன மாதிரி இருக்க டெக்னீஷியன் வந்து யாருமே அப்படியே வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதில் அவங்க டூப்ளிகேட் டிரான்சிஸ்டர் போட்டிருந்தாலும் அதை வாங்கி சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம வந்து எடுத்துகிட்டு வர முடியும். அதே மாதிரி நான் செய்யக்கூடிய ஆம்புக்கு லேபர் பார்த்தீங்க அப்படின்னா 3000 to 4000 வரும். ஏன் அப்படின்னா ஒரு ஆம்பை செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 3 days நான் முடிச்சிடும், மேக்ஸிமம் 3 days முடிச்சிடும். ஒர்க் எதுவும் இல்லை அப்படின்னா அல்லது ஒரு 2 to 3 weeks ஆகிடும். கஸ்டமர்கிட்ட நான் வந்து ஒரு 1 week சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு 2 weeks 3 weeks ஆகிடும். ஏன் அப்படின்னா அந்த பேனல் டிசைன் பண்ணி வரத்துக்கு லேட் ஆகும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் சைடு இருக்குது, நெக்ஸ்ட்டு பவர் ஆம்ப் சைடு இருக்குது. நம்ம பவர் ஆம்ப் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் மேனுஃபேக்சர்கிட்டருந்து வாங்கும்போது அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் தான் கொடுப்பாங்க. டிரான்சிஸ்டருமே கொஞ்சம் ஹை காஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் நான் ஒரு டைம் சொன்னேன் அப்படின்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான காரணம் அதுதான். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா, என்னோடய கஸ்டமர்ஸுக்கு மேக்ஸிமம் நான் சொல்லிடுவேன். ஸோ கொடுத்துட்டு இத்தனை நாளாக அத்தனை நாளான்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்காக தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். அதே மாதிரி என்ன அப்படின்னா ரீஒர்க்குக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு என்கிட்ட ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றீங்க, அப்புறம் இன்னொரு தட்டை அனுப்பிச்சி விட்றீங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட போயிட்டு இப்போ ஒவ்வொரு டெக்னீஷியனும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்லீக்கில் தான் இருப்பாங்க மேக்ஸிமம். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். நானும் செல்ஃபியோடைய காத்தினா பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எந்த ஒரு ஆம்ப் வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரீவர்க்கு வந்தாலும் நான் ஃபஸ்ட் ஃபோட்டோ அனுப்பிச்சுடுவேன். அனுப்பிச்சுடும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவர்கிட்ட கேட்குறவங்க தான் என்கிட்ட கேட்குறாங்க. நான் இதில் ஏன் சொல்ல வரேன்னா ஒருத்தரை நம்பி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர்கிட்ட கொடுத்துருங்க. இவர்கிட்ட அனுப்பிச்சிக்கிட்டு அவர்கிட்ட அனுப்பிச்சிட்டு இவ்வளோ ரேட்டா அவ்வளோ ரேட்டா அப்படின்னு போகும்போது உங்களுக்கு தான் அது வந்து லாஸ் ஆகுமே தவிர்த்து ஒவ்வொரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. நிறைய கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. சரிங்களா, என்கிட்ட அனுப்பிச்சுடுவாங்க, இன்னொருத்தட்ட அனுப்பிச்சுடுவாங்க, இந்த மாதிரி அவங்கள்ட்ட போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சஜஷனாக சொல்கிறேன். ஒரு நல்ல மனநிலையில் நீங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த பாட்டை நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட மட்டும் இல்லை எந்த டெக்னீஷியன்ட்ட தான் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, இதை வந்து நீங்கள் என்கிட்ட மட்டும் கொடுங்கன்னு சொல்ல, ரீஒர்க் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட உங்களுடைய டீட்டெயிலை முழுசாக சொல்லுங்கள். சரிங்களா, இந்த மாதிரி வேணும், இந்த ஸ்பீக்கர் செட்டப் வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு ஹால் சைஸ் இருக்குது, ஸ்பீக்கருடைய செட்டப் இப்படி மாட்டிருக்கிறேன், இத்தனை இன்ச்சஸ் வச்சுருக்கிறேன், பாக்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த டெக்னீஷியன் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்ய முடியும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் செய்கிறது எல்லாமே பஸ் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி ட்ரிபிள் இருக்குது. என்னோடய இடத்துல அந்த மாதிரி இருக்குங்க. உங்கள் இடத்துக்கு அது வருமானு கேட்டிங்க அப்படின்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. வரும், ஒரு 90 to 80% வரும். ஃபுல் பேக்கேஜாக எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வரும். இப்போ நீங்கள் ரீவர்க் கொடுக்குறப்போ அந்த மாதிரி வருமானு கேட்டோம்னா கொஞ்சம் சந்தேகம் தான். உங்கள்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸும் ட்வீட்டர்ஸும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி வருங்க. இதுதாங்க ஒரு சின்ன விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன். இப்போது நம்ம ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்போட இன்டீரியர்னு பார்க்கும்போது நம்ம மாஸ்டர் பிராண்டில் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு 24 volt 10 ampere வரக்கூடியதுங்க. மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மார்க்கெட் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஆம்பியர் இருக்கும். இதில் நம்ம கஸ்டமைஸ்டாக என்ன ஆம்பியர் கேட்குறோமோ அந்த ஆம்பியர் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 inch கோர் உங்களுக்கு வரும். சரி, 3 inch கோர் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 3 inches வந்து கோர் வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் 3 டிரான்ஸ்ஃபார்மர் தாங்க. டைப் 3 டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் 10 ampere தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும். இதுவே நீங்கள் டைப் 16 போனீங்கன்னா தான் உங்களுக்கு அபவ் த 10 ampere நீங்கள் எடுக்க முடியும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் கேட்குறீங்க டிரான்ஸ்ஃபார்மரால் பெருசாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பவர் ஆம்புக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்தோம்னாலே போதுமானதுங்க. ஏன்னா கஸ்டமைஸில் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும். மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுங்க. ஸோ இதில் பவர் சப்ளைக்காக 50 volt 10,000 MFTயில் நம்ம இது 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி 6 ampere டயோட் நம்ம இது 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். 4 யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி 12 voltக்காக இந்த இடத்துல நம்ம வந்து ரெக்டிஃபிகேஷன் செக்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். பிரிட்ஜ் டயோட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா STKல 4191ல் ஆன் சீரியஸ் இல்லாமல்
கிங் டெசல்ன்ற பிராண்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த பிராண்டில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஆன் சீரீஸோட. அதே மாதிரி இன்னொரு நம்பர் சீரீஸ் வரும், அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதில் சப்வூஃபருக்காக எம்எஸ்கேவோடைய 4 FET மோனோ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். முன்ன சொன்ன மாதிரி ஒரிஜினல் ட்ரான்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம எப்போவுமே சப்வூஃபருக்காக யூஸ் பண்ணக்கூடிய சக்தியில் இருக்க சப்வூஃபர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவர் எந்த மாதிரி கேட்டார் அப்படின்னா, பேஸ் வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கணும், பழைய பாட்டுக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தார். ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை சேஞ்சஸ்லாம் நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறது தாங்க, ப்ரீவியஸாக போட்டுருக்கிற வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் சப்வூஃபரை நான் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. நிறைய பேர் அந்த வீடியோ கீழே வந்து கேட்குறீங்க போகிற என்ன சப்வூஃபர் என்ன எப்படி யூஸ் பண்ணுறீங்க என்னன்றது. நான் என்ன சப்வூஃபர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட 2 சப்வூஃபர் இருக்குதுங்க. ஒன்று வந்து சோனி எக்ஸ்ப்ளோர்டு 1800 வாட்ஸு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜேபியில் 1500 வாட்ஸ் ஒரிஜினல் டியூப் தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் டியூப்பை வந்து கீழே வச்சிங்கன்னா ஒரு பேஸ் இருக்கும், அதே மாதிரி நீங்கள் ஸ்லாப்போ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி பேஸ் இருக்குங்க. நிறைய பேர் கேட்டதுனால இப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டுக்கு என்ன ஸ்பீக்கர்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, டாகி சவுண்டில் 8 இன்ச் நான் வச்சுருக்கேங்க, அதுக்கு கிராஸ் ஓவர் போட்டு தான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ட்விட்டர் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, டாபிக் ட்விட்டர் தான் நான் 100 யூஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் ஓல்டு மாடல் ட்விட்டருங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபுல் பேக்கேஜாக எடுத்தீங்க அப்படின்னா என்கிட்ட என்ன கிளாரிட்டி இருக்குதோ அது உங்கள் வீட்டில் ஒரு 90% என்னால் கொடுக்க முடியும். 100% வருமானது என்னால் ஷுவராக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு ஸ்பீக்கருடைய கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி நம்ம இதில் வசந்தோடைய பஃபர் பீட்டி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். பஃபர் பீட்டின்றது ஒன்றும் இல்லைங்க, இதில் நான் இன்வெர்ட்டிங்கில் இன்புட்டை கொடுத்துட்டு இன்வெர்ட்டிங்கையும் அவுட்புட்டையும் நம்ம ரெண்டுமே ஷார்ட் பண்ணி எடுத்தால் அதுதாங்க பஃபர்னு சொல்லுவாங்க. அதில் கொடுக்கும்போது நமக்கு ஆடியோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், சரிங்களா? பஃபர் பீட்டில் கேட்கும்போது ஆடியோ வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இதில் நம்ம மிட்டு வந்து எடுத்துருக்குறோம். இந்த மிட்டு எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேசிவ் டோன் கண்ட்ரோல் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆக்டிவ்ன்றது அதுக்கு ஒரு ஐசி போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மெத்தட் இல்லாமல் பேசிவ் மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மிட் கண்ட்ரோல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாகவே வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்பி போர்டு நம்ம பகரையாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 2025 மாடல். இப்போ வர 2025 மாடலில் என்ன ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ப்ளூடூத்தை நாம் கனெக்ட் பண்ணால் ஒரு சில நேரத்தில் கரெக்டாக பாடுது, ஒரு சில நேரத்தில் பார்த்தா ஸ்டக்காகி பாடுது இந்த 2025 மாடலில். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆடியோ இம்பேலன்ஸ் நிறையவே இருக்குது. ஒரு சேனல் அதிகமாகவும் ஒரு சேனல் வந்து கம்மியாகவும் பாடுற மாதிரி தாங்க இப்போது வர 2025 பேட்ச் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்டில் இருக்க தான் வாங்கி யூஸ் பண்ணி ஆகணும். நான் ஒரு 10 போர்டு வாங்கினேன் அப்படின்னா அதில் ஒரு 3 to 4 போர்டு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துடுது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இந்த விஷயம்லாம் இருக்கனால தான் நம்ம வந்து இவ்வளோ ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ரா சொல்கிறதுங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. 4 சேனலுக்காக நம்ம யூடியில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆம்போடைய இன்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். இதில் ஒரு சின்ன ப்ரீசெட் யூஸ் பண்ணியிருப்பேன். எதுக்கு அப்படின்னா ஆடியோவை பேலன்ஸ் பண்ணுறது, லெஃப்ட் அண்ட் ரைட்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ப்ரீசெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த ஆம்போடைய ஒரு சின்ன ஆடியோ கிளிப்பிங் நம்ம கேட்கலாம். அந்த கிளிப்பிங்கை தொடர்ந்து அடுத்த வீடியோ பதிவாக உங்களுக்கு இந்த ஆம்போடைய ஆடியோ டெஸ்ட் வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ப் ஆனதாங்க இருக்குது. மேக்ஸிமம் அந்த ஹிஸ் நாய்ஸு ஹம் நாய்ஸ் எதுவுமே இதில் இல்லைங்க. ஒரு சில ஆம்பில் வந்து அந்த ஹிஸ் நாய்ஸ் வரும், அதை வந்து நம்ம மேக்ஸிமம் எலிமினேட் பண்ணி தான் கொடுப்போம். இதில் அந்த மாதிரி எந்த ஒரு நாய்ஸும் இல்லைங்க. நான் உங்களுக்கு இப்போ இதில் லெஃப்ட் ரைட் மட்டும் வச்சு ப்ளே பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி மிட்டை ஏற்றியும் இறக்கி உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிட்டு வந்து சென்டரில் இருக்குதுங்க. உங்களுக்கு வாய்ஸ் நல்லாவே வரும். இதை நான் குறைக்க பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸில் போகிற நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம். அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் முன்னாடி வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுன்றப்ப நம்ம இதை ஏற்றி இறக்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து மிட்டை வந்து கொஞ்சம் உள்ளே வச்சு கேட்டால் பிடிக்கும். ஒரு சிலர் வாய்ஸே ரொம்ப கம்மியாக இருந்தால் பிடிக்கும். ஏன்னா ஸ்டீரியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம 2 2.1 பொறுத்த வரைக்கும் நம்ம 2 லெஃப்ட் ரைட்டு
ஒரு சப்வூஃபர் வச்சு தான் கேட்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா டோனுமே நம்ம அந்த 2 லெஃப்ட் ரைட் நம்ம கவர் பண்ணிடணும். ஏன்னா நம்ம 5.1 செய்கிறோம் அப்படின்னா சென்டரில் நம்ம செய்யக்கூடிய ஆம்பில் மேக்ஸிமம் வாய்ஸ் வந்து நல்ல போல்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சரவுண்டில் அந்த சின்ன சின்ன டீட்டெயிலாம் நல்லாவே வர மாதிரி தான் நம்ம ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் நம்ம எடுப்போம். இதில் பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு நோட்டுமே நம்ம மிஸ் ஆகாத மாதிரி தான் நம்ம எடுத்திருப்போம். இதே நான் உங்களுக்கு பேஸை வந்து ஹை அண்ட் லோ பண்ணி காட்டுறேன். ட்ரிபிள் ஃபுல்லாகவே இருக்குதுங்க. இதுவே நம்ம 5.1 செஞ்சோம் அப்படின்னா அதோடைய கான்செப்ட் வேறு மாதிரி இருக்கும். இதுவே நம்ம ஒரு ஸ்டீரியோவாக செஞ்சோம் அப்படின்னா அதோடைய கான்செப்ட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டீரியோவும் சரி எந்த ஒரு ஆம்ப்ளிஃபயராக இருந்தாலும் சரி உங்களுக்கு 2 ஸ்பீக்கருமே பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சென்டராக நின்று கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாங் வந்து கரெக்டாக உங்கள் நெத்திக்கு நேராக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுதான் ஒரு பேலன்ஸ்டு ஆடியோன்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் இதை வந்து புது பாட்டுலேயும் சரி இளையராஜா பாட்டுலேயும் சரி நல்லா நீங்கள் நோட் பண்ணலாம். இளையராஜா பாட்டில் ஸ்டீரியோவில் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது சேஞ்சஸ் ஆகிறது நீங்கள் நல்லாவே நோட் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இது நான் சப்வூஃபரை வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்போடைய வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்டிங் ஆடியோ வரும். நீங்கள் இந்த ஆம்போடைய ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்கணும்னு நினச்சா நீங்கள் அந்த வீடியோவில் போய் கேட்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ. நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.